சென்னையில் தலைமை செயலகத்தில் நிருபர்கள் சந்திப்பில் சபாநாயகர் அப்பாவு கூறியதாவது: தமிழக சட்டசபை மார்ச் 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூட உள்ளது. அன்றைய தினம் 2025-26ஆம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார். மார்ச் 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளார். சட்டசபை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடக்கும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அப்பாவு தெரிவித்தார். மும்மொழி வேண்டுமா என்பது குறித்து தமிழகத்தில் மார்ச் 1ஆம் தேதி முதல் 90 நாட்கள் பாஜக கையெழுத்து இயக்கம் நடத்தப் போவதாக அக்கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்து சென்னையில் அவர் அளித்த பேட்டியில், தமிழகத்தில் திமுகவினர், குறிப்பாக அமைச்சர்கள், மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தியை திணிப்பதாக தவறான பிரச்சாரத்தை முன்வைக்கின்றனர். தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அரசு பள்ளிகளை விட அதிகமாக இருக்கின்றனர். தமிழ் தேசியம் பேசும் சீமான் 2016 தேர்தல் வாக்குறுதியில் விருப்ப மொழியாக ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கும் எல்லா மொழிகளும் இருக்கலாம் என்று கூறுகிறார். ஆனால் இப்போது இந்தி என்ற வார்த்தை தமது தேர்தல் அறிக்கையில் இல்லை என்று மறுக்கிறார். அடுத்து நடிகர் மற்றும் தவேக தலைவர் விஜய் பற்றி கூறுகிறேன். அவர் தனியார் CBSE பள்ளி நடத்துகிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பள்ளியின் பெயர் விஜய் வித்யாசிரம். அவரது இடத்தை 2017ஆம் ஆண்டு முதல் 2052 வரை 35 ஆண்டுகளுக்கு அவரது இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு குத்தகைக்கு கொடுத்துள்ளார். அந்த அறக்கட்டளை விஜய் தந்தை சந்திரசேகர் பெயரில் பதிவாகி இருக்கிறது. சந்திரசேகர் ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளிதான் விஜய் வித்யாசிரம். அவர்கள் நடத்தும் CBSE பள்ளியில் ஹிந்தி உள்ளது. அமைச்சர் அன்பில் மகேஷின் குழந்தை பிரெஞ்சு படிக்கிறார். மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தமிழ் கட்டாயம் இல்லை. அங்கு தமிழும் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம், பிரெஞ்சும் படிக்கலாம். இன்று அண்ணாமலை சொன்ன தரவுகளுக்கு ஆதாரம் இல்லை என்று தமிழக அரசு கூறுகிறது. இது வெட்கக்கேடு. எதற்காக வீண் ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள்? மக்களுக்கு உபத்திரவம் கொடுப்பதற்காக இண்டி கூட்டணி சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள். நீங்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்துகிறீர்கள், அதில் தமிழ் கட்டாயம் இல்லை. ஆனால் இந்தி கூட்டணி சும்மா எல்லாரும் சேர்ந்து 3வது மொழி வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னால் பாதிக்கப்படுவது நமது குழந்தைகள். நேரடியாக நாங்கள் பெற்றோர்களிடம் கோரிக்கை வைக்கிறோம். பாஜக மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் கையெழுத்து இயக்கத்தை நடத்த இருக்கிறது. கிராமத்தில் இருந்து நகரம் வரை பாஜக தொண்டர்கள் மார்ச் 1ஆம் தேதியில் இருந்து ஆரம்பித்து மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் 90 நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீடுகளில் சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்த இருக்கிறோம் என்று கூறினார். கல்வி நிதி வழங்க மறுக்கும் பாஜக அரசின் பாசிச போக்கிற்கு எதிராக தமிழ்நாடே கொந்தளித்துள்ளது. தமிழ்நாட்டின் கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 2152 கோடி ரூபாயை உத்தரப்பிரதேசம், குஜராத் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துள்ளார்கள் என மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். உங்க அப்பா வீட்டு காசை கேட்கவில்லை, பிச்சையோ கடனோ கேட்கவில்லை. தமிழ்நாடு மக்கள் செலுத்திய வரிப்பணம் எங்களின் உரிமையைத்தான் கேட்கிறோம். தமிழ்நாடு கல்வியில் எத்தனையோ சாதனைகளை செய்து வருகிறது. ஒன்றிய அரசின் மிரட்டலுக்கு தமிழ்நாடு அடிபணியும் என்று நினைத்தால் அது கனவிலும் நடக்காது என்று அவர் கூறியுள்ளார். மும்மொழி கொள்கைக்கு எதிராக தமிழகத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் மத்திய அரசை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது மும்மொழி கொள்கை மற்றும் பள்ளி கல்வித்துறைக்கு நிதி விடுவிக்காதது குறித்த கேள்விக்கு திருமாவளவன் பதிலளித்து கூறியதாவது: இந்தி பேசாத பிற மாநிலங்களில் இந்தியை கட்டாயமாக திணிப்பது ஏற்புடையதல்ல. தமிழகத்தில் ஏற்கனவே இருமொழி கொள்கை செயல்படுத்துகிற அரசு இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். PM ஸ்ரீ பள்ளியை நாங்கள் திறக்க முடியாது என்பதை வைத்துக்கொண்டு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள SSA நிதியை நிறுத்தி வைப்பது பிளாக்மெயில் நடவடிக்கை, அச்சுறுத்தும் நடவடிக்கை. இதை இந்திய அரசு கைவிட வேண்டும். நிதியை தர வைப்போம். தர வைப்பதற்கான வகையில் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்று கூறினார். அப்பா என்ற சொல்லுக்கு மாண்பு உள்ளது, பெரிய புனிதம் உள்ளது என்று நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்தார். அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளாரே என நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு, அப்பா என்றால் எப்படி பண்ணிட்டீங்களே அப்பா என்று சொல்லியிருப்பார்கள். அவரையும் அவரது கட்சிக்காரர்களையும் தவிர வேறு யாராவது ஒருவரை நல்லாட்சி நடக்கிறது என்று சொல்லுங்கள். பள்ளிக்கரணை ஏரியை ஆக்கிரமித்து அரசு குப்பை மேடாக்கியுள்ளது. அரசு ஆக்கிரமித்தால் சட்டம், அப்பாவி மக்கள் ஆக்கிரமித்தால் குற்றம். அப்பா என்ற சொல்லை தனக்கு குறியீடாக ஆக்க வேண்டும் என நினைக்கிறார். அப்பா என்ற சொல்லுக்கு மாண்பு உள்ளது, பெரிய புனிதம் உள்ளது. எல்லா பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும், நன்றாக குடிக்க வைக்க கூடாது என்று சீமான் பதிலளித்தார். திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் மும்மொழி கொள்கையை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது வேல்முருகன் பேசியதாவது: தமிழக வரலாற்றிலேயே கலைஞருக்கு பிறகு தளபதி தலைமையில் உள்ள 40 MPக்கள் நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடியவர்கள். நம்ம ஆட்கள் கேட்கும் கேள்விகள் ஒன்றுக்கு கூட
சங்கி கும்பலால் பதில் சொல்ல முடியவில்லை. நிர்மலா சீதாராமன் கதறுகிறார். அவருக்கு கோபம்தான் வருகிறது. தயிர் சாதம் சாப்பிடுகிற உனக்கே கோபம் வருகிறது என்றால் நல்லி எலும்பு சாப்பிடுகிற எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் என மண்ணுக்கும் என் மக்களுக்கும் செய்கின்ற துரோகம். ஒக்கி புயல் வந்தால் பணம் இல்லை, வர்தா புயல் வந்தால் பணம் இல்லை, தானே புயல் வந்தால் பணம் இல்லை, இயற்கை பேரிடர் பாதிப்பு ஏற்பட்டால் பணம் இல்லை. குரங்கணி தீ விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற விமானப்படை ஹெலிகாப்டர் கேட்டால் 6 மணிக்கு பிறகு ஹெலிகாப்டருக்கு கண் தெரியாது என்கிறார்கள். அப்படி என்றால் ராணுவத்தில் என்னத்திற்கு ஹெலிகாப்டர்? நான் அதிகமாக பேசினா தளபதி சட்டமன்றத்தில் அழைத்து ஏன் இப்படி பேசுனீங்க என கேட்பார். அதனால் ஆத்திரம் பொங்குது, கோபம் வருது. நாளைக்கு NLC-ல வைக்கிறேன் கச்சேரி என பேசினார். நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் அப்பா எனும் அன்பு சொல் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் பெண்களை பாதுகாப்பதில் சிறிய சமரசத்திற்கும் முதலமைச்சர் இடம் தரமாட்டார். பெண்களுக்கு முதலமைச்சர் மீது இருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் அப்பா எனும் அன்பு சொல். உங்களால் பொறுக்க முடியாதுதான், ஆனால் அதை கொச்சைப்படுத்தும் அற்ப வேளையில் இறங்காமல் ஆக்கப்பூர்வமாக செயல்படுங்கள் பழனிசாமி. பெண்களை அச்சுறுத்த நினைத்து அற்ப அரசியல் செய்யாதீர்கள் என்று அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.